உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கு 9:23, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா? உங்களுக்கு எல்லாமே கூடும். எல்லாமே அவர் செய்து கொடுத்துருவார். எல்லாமே அவர் உங்களுக்காக உங்க வாழ்க்கைக்கு பண்ணி கொடுத்துருவார். இயேசுவை நம்புறீங்களா? இந்த இயேசுவை பார்த்து நம்புறீங்களா? எங்கேருந்து இயேசுவை பார்க்குறதுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? பார்க்காமலே நீங்கள் நம்பணும். அதற்காக உங்களுக்கு தரிசனம்லாம் கொடுக்க மாட்டார். நீங்கள் நம்பிட்டீங்கன்னா எல்லாம் நடக்கும். அதற்காக அவர் காட்சிலாம் தன்னை ஒவ்வொருத்தருக்கும் காட்ட மாட்டார். நான் இருக்கிறேன், நான் உயிரோட தான் இருக்கிறேன்னு எல்லார்ட்டையும் காமிச்சிட்டுலாம் இருக்க மாட்டார். நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுக்கு லாபம். நீங்கள் நம்பலைன்னா அவருக்கு எந்த நஷ்டமும் இல்லைங்க. அவர் உட்கார்ந்து அழமாட்டாருங்க. ஐயோ என் பிள்ளை என்ன நம்பலை, அதனால் எனக்கு கவலையாக இருக்குது. அவருக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நம்மளுக்கு தான் நஷ்டம். நம்ம நம்பலைன்னா நம்மளுக்கு எந்த அற்புதமும் நடக்காது. இயேசுவை நீங்கள் நம்பணும். நம்பினால், நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். அவ்வளோதான். அதுதான் தேவன் நம்ம கிட்ட சொல்கிறாங்க. நம்ம இயேசுவை நம்பி சரணடைஞ்சிருக்கோமே, நம்ம எல்லாரும் அவருடைய பாதத்தில் தானங்க சரணடைஞ்சிருக்கோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகும், நம்ம எதிர்காலம் என்ன ஆகும் கவலைப்படுறீங்களா? எல்லாமே நடத்தி முடிச்சிருவாருங்க. அவரால் எல்லாம் செய்து கொடுக்க முடியும். ஒருத்தர் இயேசுவை நம்பிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கைக்குள்ள அவர் புகுந்து எல்லாத்தையுமே செய்ய முடியும். அவரால் புக முடியும் உங்க வாழ்க்கைக்குள்ள. யார் இயேசுவை நம்புறீங்களோ, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டலை நம்பி நான் உள்ள போனாதான் அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அவங்க என்ன வீட்டுக்கு வந்தாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க? அதை மாதிரி தான் இயேசுவும். நீங்க நம்பிட்டீங்கன்னா அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள புகுந்துடுவார். வெளியில நிற்க மாட்டார். எல்லாத்தையுமே செய்து கொடுத்துருவார். ஒன்று விடாமல் நடத்தி முடிச்சிருவார். அதான் எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. டேப்லெட்டெல்லாம் நம்புகிறோம், மனிதர்களெல்லாம் நம்புகிறோம். ஏன் இயேசுவை நம்ப மாட்டிங்களா? அவரை நம்புங்க. அவரை நம்பிட்டீங்கன்னா, இயேசுவை நம்பிட்டீங்கன்னா ஒன்று விடாமல் அவர் உங்களுக்கு செய்து தந்துடுவார். நீங்கள் மார்க் 9 ஃபுல்லாக எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா ஒரு பையன் 2 பேரும் இயேசுவை பார்க்க வராங்க. ஆனால் அந்த டைமு அவர் போய் பார்க்கும்போது 9 சீடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் மலையில் போய் ஜெபம் பண்ண போயிருக்காருங்க, ஏசு இல்லைங்க அப்படின்ட்டாங்க. அதுவே அவங்க அப்பா கவலையாக போயிடுச்சு. அப்புறம் இயேசுவை பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் இயேசுவே பார்த்துடுறாங்க. அப்போ அவங்க அப்பா எப்படியாவது கொஞ்சம் மனசு இறங்கி, என் பையனை பிடிச்சிருக்கிற இந்த பேயை துரத்தி விடுங்கன்னு இயேசு என்ன தெரியுமா சொன்னாங்க? நம்பினால், நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் அப்படின்ட்டார். அவர் கடுப்பாயிட்டார். ஏன்னா அவங்கிட்ட அந்த அப்பா கிட்ட விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. இயேசுவே நேரில் பார்க்குறாரு, ஆனால் அவருக்கு நம்பிக்கை இல்லை, அவருக்கு விசுவாசம் இல்லை. அதனால தான் இயேசுவே கடுப்பாயிட்டாரு. நீங்கள் விசுவாசிதான், உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா இது எல்லாம் ஆகும், பேயை என்னால் துரத்த முடியும் அப்படின்ட்டாங்க. உடனே அவங்க அப்பா ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்கிட்ட அவிசுவாசம் கொஞ்சம் சந்தேகம் இருக்க தான் செய்யுதுன்னு அவங்க அப்பா ஒத்துக்கிறார். வேற வழி இல்லை, இயேசுவே சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறார். என்கிட்ட சந்தேகம் இருக்குது இயேசுவே, கொஞ்சம் காப்பாத்துங்கன்னு ஒன்னே இயேசுவும் அந்த பிசாசை துரத்தி விட்டாரு. அந்த அப்பாவுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துடுறாரு. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இயேசுவை நம்புறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் என்ன பண்ணுவார், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே புகுந்து ஒன்று விடாமல் செய்து கொடுத்துருவாருங்க. அதுதான் செய்வார். நீங்கள் அவரை நம்ப கற்றுக்கோங்க. இயேசுவை எப்படி நம்புறது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அதிகமாக நம்ப கற்றுக்கோங்க. விசுவாசத்தை ஏற்றி விட்டுக்கோங்க. நீங்கள் விசுவாசத்தை ஏற்றி விட்டால் உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்க்கைக்குள்ள, உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே செய்து கொடுத்துருவாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா.
சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா உங்கள் பிள்ளைங்க நம்புகிறாங்கப்பா, விசுவாசம் இல்லை, சந்தேகம் இல்லை, உங்களை நம்புகிறாங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் செய்து கொடுக்குறீங்க. எல்லாமே கூடும் உங்களால் முடியாது ஒன்றுமே இல்லை. உங்கள் பிள்ளைங்களுக்காக எல்லாத்தையும் செய்து கொடுத்துட்றீங்க. பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகள், பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக. மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்கப்பா. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்றது? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். தயவுசெய்து எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. நல்லா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க பா. ப்ளீஸ்ப்பா. எங்களுக்கு கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். இப்போ சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதுல பா உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை எழுந்துடக்கூடாதுப்பா. இப்போ சுத்தமாக எங்களை வச்சுக்கோங்க. 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. இப்போ 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் நீங்கள் ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.